வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூனிட் 7 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிழக்காசிய வரலாறு. இந்த கிழக்காசிய வரலாறுல நாம பார்த்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் சீனாவினுடைய வரலாறு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஜப்பானுடைய வரலாறு பார்க்க போறோம். சீன வரலாறுல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. சீன வரலாறுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 16ல கம்யூனிசத்தின் தோற்றம். ஓகேங்களா? இது முன்னாடி வீடியோவில் இதில் 2 பார்ட் போட்டிருக்கோம். முதல் வீடியோ ஆல்ரெடி நேற்று போட்டாச்சு. இன்னைக்கு 2வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காரல் மார்க்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கம்யூனிசம் எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்தது, அதோட தொடர்ச்சியாக சீனாவுடைய உள்நாட்டு போரால் ஏற்பட்ட விளைவுகள், உள்நாட்டு போர் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோவில் காரல் மார்க்ஸ் காலத்திலையும் அவருடைய காலத்தில் கம்யூனிச கோட்பாடு எப்படி இருந்தது, அவருடைய செயல்முறைகள் என்ன கம்யூனிசத்துக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துருக்கோம். அவருடைய ஃப்ரெண்டான ஏங்கல்ஸ் அவர்களுடைய பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் மார்க்சினுடையக்கு அதாவது காரல் மார்க்ஸுக்கு பிறகு கம்யூனிசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1883 மார்க்ஸ் இறந்த பிறகு ஏங்கல்ஸ் மார்க்சிய கோட்பாட்டின் முதன்மை விரிவுரையாளராக ஆனார். அதை அவர் எளிமைப்படுத்தினார் மற்றும் சில விஷயங்களை மாற்றினார். யாரு அப்படின்னா காரல் மார்க்ஸுடைய ஃப்ரெண்டு ஏங்கல்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அவர் மார்க்சிசம் என்று அழைத்தார். அதாவது அவர் எளிமையான சில விஷயங்களை மேற்கொண்டார் இல்லைங்களா, மாற்றினார் இல்லைங்களா, அதற்கு மார்க்சியம் அப்படின்னு பெயர் வச்சார். ஏன்னா காரல் மார்க்ஸுடைய நினைவாக. விஞ்ஞான சோசலிசம் மார்க்சிய கோட்பாட்டை மார்க்ஸ் நினைத்ததை விட மிகவும் கடுமையானதாகவும் தீர்மானமானதாகவும் ஆக்கியது. அதாவது விஞ்ஞான சோசலிசம் அப்படிங்கிறத காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸினுடைய ஒரு சோசலிச கோட்பாடு தான். அது காரல் மார்க்ஸ் நினைச்சதை விட கடுமையானதாகவும் தீர்க்கமானதாகவும் அது ஆனது. ஓகேங்களா? திருத்தல் வாதம். இந்த திருத்தல் வாதத்தை கொண்டு வந்தவர் பெர்ன்ஸ்டீன். ஓகேங்களா? பெர்ன்ஸ்டீன் இங்க இருக்கிறது அதுதான். ஓகேங்களா? தனது நாடு கடத்தலின் பெரும்பகுதியை பிரிட்டனில் கலைத்தார். அதாவது இவர் பிரிட்டன்ல பெரும்பகுதிகள், ஆனால் இவர் உண்மையில ஜெர்மனி நாட்டுக்காரர். அங்கு அவர் ஏங்கல்ஸுடன் நட்பு கொண்டார். அதாவது காரல் மார்க்ஸினுடைய நண்பர் தான் ஏங்கல்ஸ். ஓகேங்களா? இந்த பெர்ன்ஸ்டீன் ஜெர்மன சமூக ஜனநாயக அரசியல்வாதி. அவர் யாரு அப்படின்னா ஜெர்மன் சமூக ஜனநாயக அரசியல்வாதி தான் அவரு. ஓகேங்களா? இந்த ஏங்கல்ஸ் ஜெர்மனிய தத்துவ ஞானி. ஓகேங்களா? இவர் ஜெர்மனி அப்படி முன்னையே பார்த்திருக்கோம். ஜெர்மன் தத்துவ ஞானி. ஓகேங்களா? அது பெர்ன்ஸ்டீன் மார்க்சிய கோட்பாட்டை 4 ஒன்றையொன்று தொடர்புடைய அம்சங்களில் திருத்தினார். அதை தான் திருத்தல் வாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முதலாவதாக மார்க்சின் சிந்தனையில் பெரும்பாலும் இல்லாத ஒரு நெறிமுறை பரிமாணத்தை அவர் சேர்த்தார். அதாவது புதுசா ஒரு நெறிமுறை பரிமாணத்தை அவர் சேர்த்திருப்பாரு. அதுலேயும் குறிப்பாக ஜெர்மன் தத்துவ ஞானி இமானுவேல் கான்டைட் பின்பற்றி மனிதர்கள் தங்களை தாங்களே இலக்குகளாக கருத வேண்டும் என்றும் ஒருபோதும் வழிமுறைகளையோ அல்லது கருவிகளையோ கருதப்படக்கூடாது என்றும் அவர் வாதிட்டார். யாரு அப்படின்னா இந்த பெர்ன்ஸ்டீன் தான் வாதிட்டார். முதலாளிகளால், அதாவது தொழிலாளர்களை மனித இயந்திரங்களாக பயன்படுத்தியவர்கள் தான் முதலாளிகள் என்பவர்கள். ஓகேங்களா? அல்லது கம்யூனிஸ்டுகள் யாரு? எதிர்கால புரட்சியில் அவர்களை பீரங்கி தீவிரமான பயன்படுத்த தயாராக இருந்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். இருந்தாலும் சரி, அதாவது முதலாளிகளாக அல்லது கம்யூனிஸ்டுகளாக யாராக இருந்தாலும் சரி, இரண்டாவதாக அவர் தோற்றம் என்று வாதிட்டார். அதாவது இது 2வது தோற்றம் தான் அவங்க அப்படின்னு சொன்னாரு. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பாவில் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் வர்க்க அரசியல் கட்சிகளும் மார்க்சின் கோட்பாட்டாலும் அதனால் மார்க்சிய அரசியல் நடைமுறையிலும் திருத்தங்கள் தேவைப்படும் வாய்ப்புகளை வழங்கின.
திருத்தங்கள் தேவைப்படும் வாய்ப்புகளை எழுதினார். அதனால தான் வந்து இந்த திருத்தல்வாதம் அப்படிங்கிறத பெர்ன்ஸ்டீன் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது அவர் 3வதாக 4 விஷயங்கள் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அதுல 3வதாக அதிகரித்து வரும் ஊதியங்களும் அதிகரித்து வரும் ஊதியங்களும் சிறந்த வேலை நிலைமைகளும் பாட்டாளி வர்க்கத்தின் வறுமை பற்றிய மார்க்சின் கணிப்புக்கு மாறாக முன்னேறிய முதலாளித்துவ நாடுகளில் தொழிலாளர்களின் வாழ்க்கை உண்மையில் மேம்பட்டு வருவதை குறிக்கிறது என்று பெர்னஸ் குறிப்பிடுகிறார். அதாவது ஊதியங்கள் வந்து அதிகரிக்கிறன, பாட்டாளி வர்க்கத்தினுடைய வறுமை வந்து மார்க்சினுடைய கணிப்புக்கு மாறாக முன்னேறி தான் வருது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இந்த போக்கை அவர் முதலாளிகளின் கருணையுடன் அல்ல, மாறாக தொழிற்சங்கம் மற்றும் தொழிலாளர் வர்க்க அரசியல் கட்சிகளின் வளர்ந்து வரும் சக்தியுடன் கண்டறிந்தார். அதாவது இதுக்கு முதலாளிகள் காரணம் இல்ல, ஆனா ஏன்னா முதலாளிகள் தான் வந்து கூலி அதிகமா கொடுத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க. அது இல்ல, ஏன்னா அங்க வந்து அரசியல் கட்சிகள் வளர்ந்து வரும் சக்தியுடன் அவர் கண்டறிந்தார். தொழிலாளர் வர்க்க அரசியல் கட்சிகள். இருப்பினும் 4வதாக ஒரு புரட்சியாளரின் ஆபத்து குறித்து அவர் எச்சரித்தார். அது என்னன்னு பார்க்கலாம். பாட்டாளி வர்க்க சர்வதிகாரமும் இது கிள பேச்சாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் சர்வதிகாரமாக மாற வாய்ப்புள்ளது அப்படின்னு சொன்னார். இது வந்து நெகட்டிவ், அவர் சொன்னதுல நெகட்டிவா இருக்கு. இந்த 4 திருத்தங்களின் அடிப்படையில் பெர்னான்ஸ் வன்முறையான பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு பதிலாக படிப்படியாக துண்டு துண்டாக அமைதியான சீர்திருத்தத்தை, அதாவது பரிமாண சோசலிசத்தை ஆதரித்தவர் தான் யாரு அப்படின்னா இந்த பெர்ன்ஸ்டீன் வந்து பரிமாண சோசலிசத்தை ஆதரித்தார். அதாவது விஞ்ஞான சோசலிசத்தை ஆதரிச்சவங்க வந்து காரல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும். இவர் வந்து பரிமாண சோசலிசம் ஆதரித்தாங்க. அடுத்தது ஆர்த்தடிக் மார்க்சிஸ்டுகள் பெர்னான்ஸை ஒரு முதலாளித்துவவாதி என்றும் புரட்சிகர கொள்கைக்கு எதிரான துரோகி என்றும் முத்திரை குத்தினாங்க. யாரு அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ். அந்த ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா பழமையான கத்தோலிக்க மற்றும் கிழக்கு வழிபாட்டு முறையை பின்பற்றும் கிறிஸ்துவர்கள். அதாவது பழமையான கத்தோலிக்க முறையை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவர்கள் தான் இங்க ஆர்த்தடாக்ஸ். இவங்க வந்து ஒரு துரோகி என்று முத்திரை குட்டினாங்க. யாருக்கு? பெர்ன்ஸ்டைனுக்கு. அவரது கம்யூனிச விமர்சகர்களில் முக்கியமானவர்கள் லெனின். அவர் ரஷ்யாவின் புரட்சிகர மாற்றுதலுக்கான தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதாவது இந்த பெர்ன்ஸ்டைன் அதை விமர்சனம் பண்ணவங்கள லெனினும் ஒருத்தர். ஓகேங்களா? போல்சிவிசம் மற்றும் லெனினின் புரட்சிகர கம்யூனிசம். இந்த லெனின் வந்து ரஷ்யாவில் மிக பெரிய ஒரு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாரு. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ரஷ்யா மார்க்ஸ் கணித்தபடி பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு ஒரு சாத்தியமற்ற சூழலாக இருந்தது. அது பொருளாதார முதன்மையான விவசாயமாக இருந்தது. அதாவது பொருளாதாரம் முதன்மையான விவசாயமாக இருந்தது. விஷயமாக இருந்தது. அதாவது 20ஆம் நூற்றாண்டுல ரஷ்யா வந்து அதனுடைய பொருளாதாரம் வந்து முதன்மையாக விஷயமாக இருந்தது. பொருளாதாரம் தான் முக்கியமா இருந்தது. அதன் தொழிற்சாலைகள் குறைவாகவும் திறமையற்றவதாகவும் இருந்தன. மேலும் அதன் தொழில்துறை பாட்டாளி வர்க்கம் சிறியதாகவே இருந்தது. அதாவது தொழிற்சாலைகளை பாடுபடக்கூடியவர்கள் வந்து கம்மியான அளவு தான் இருந்தாங்க. பெரும்பாலான ரஷ்யர்கள் பணக்கார பிரபுக்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்த விவசாயிகள். சுருக்கமாக சொன்னால் ரஷ்ய முதலாளித்துவத்தை விட நிலப்பிரபுத்துவத்திற்கு அருகில் இருந்தது. அதாவது நிறைய பேர் பண்ணைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இருப்பினும் கிராமப்புறங்களில் வளர்ந்து வரும் அதிருப்தி இருந்தது. மேலும் லெனினின் ரஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சி அந்த அதிருப்தியை பயன்படுத்தி ஏதோச்சதிகார சார் ஆட்சியை தூக்கி எறிந்தது. சார் ஆட்சி, ரஷ்யாவிலுடைய மன்னர் ஆட்சியை தூக்கி எறிந்தது லெனினுடைய தொழிலாளர் கட்சி. அதை முற்றிலும் மாறுபட்ட பொருளாதார மற்றும் அரசியல் அமைப்புடன் மாற்றுவதற்கான வாய்ப்பை
கண்டது. அதாவது அரசியல் அமைப்புடன் மாற்றுவதற்கான வாய்ப்பை இது கண்டது. இந்த திட்டத்தின் மூலம் சிற்பி லெனின் ஆவார். அதாவது இந்த அரசியல் அமைப்புடன் மாற்றத்திற்கான முக்கிய காரணம் லெனின் தான். புரட்சிகர போல்ஸ்விக் பிரிவின் தலைவராக மார்க்ஸ் கற்பனை செய்தபடி கம்யூனிச கோட்பாடு மற்றும் நடைமுறையில் லெனின் 2 முக்கிய மாற்றங்களை செய்தார். ஓகேங்களா? லெனினுடைய இந்த போல்ஸ்விக் கட்சி வந்து இந்த ரஷ்யாவில் இந்த சார் வம்ச ஆட்சியை வந்து தூக்கிட்டு வந்து ஒரு குடியரசு ஆட்சியை ஒரு அதாவது கம்யூனிச ஆட்சியை வந்து கொண்டு வந்தாங்க. கட்சியின் சித்தாந்தம் பின்னர் மார்க்சியம் லெனினிசம் என்று மறுபெயரிடப்பட்ட அளவுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருந்தன. முதலாவதாக அதில் அமைக்கப்பட்டது. அதாவது மார்க்சிய கோட்பாட்டின்படி ரஷ்யா ஆளப்பட்டது. அதை செய்யக்கூடாது. ஆனால் தன்னை போன்ற தீவிரமயமாக்கப்பட்ட நடுத்தர வர்க்க அறிவு ஜீவிகளை கொண்ட ஒரு உயரடுக்கு முன்னோடி படை கட்சியினால் வழிநடத்தப்படும் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளால் அதை செய்ய வேண்டும் என்று லெனின் நினைத்தார். ரகசியமான, இறுக்கமான, ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் மிகவும் ஒழுக்கமான கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை பயிற்றுவித்து வழிநடத்தும் இது அவசியமானது என்று லெனின் கூறினார். அதாவது ஒழுக்கமான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மக்களால் தான் வந்து நாட்டை முழுமையா வழிநடத்த முடியும் அப்படின்னு லெனின் நினைச்சாரு. ஏனெனில் தவறான நினைவால் பாதிக்கப்பட்டு அவர்களின் உண்மையான நன்மைகளை அறிய முடியாத மக்கள் தங்களை தாங்களே ஆள நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். அது மட்டும் இல்லாம இவர் வந்து எப்படி இருக்கணும், ஜனநாயகம்னா எப்படி இருக்கணும், ரஷ்யா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஜனநாயகம் கட்சிக்குள் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இது 1. அப்போது கூட அது கொள்கையால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கொள்கை இருக்கணும், அதுக்கு கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஜனநாயக மத்தியஸ்தம், அதாவது முழுமையான மற்றும் தீவிரமான விவாதம் ஒரு பிரச்சனையில் கட்சியின் நிலையை தீர்மானிக்கும் ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு கட்சியின் மைய தலைமை விவாதத்தை முடித்து கட்சி நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று கோரும். இதெல்லாம் வந்து அதில் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கோட்பாடுகளை இதெல்லாம் இருந்தது. கட்சி மக்களை புரட்சிக்கு வழிநடத்தி அதை தொடர்ந்து வரும் சோசலிச தொழிலாளர் அரசை நிறுவ வேண்டுமானால் அத்தகைய கடுமையான ஒழுக்கம் அவசியம் என்று லெனின் கூறினார். அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு தொழிலாளர் அரசை நிறுவ வேண்டுமானால் அத்தகைய கடுமையான ஒழுக்கம் அவசியம். இந்த மேல குறிப்பிட்ட இந்த ஒழுக்க முறைகள் எல்லாம் கொள்கைகள்லாம் வேணும் அப்படின்னு லெனின் சொன்னாரு. சுருக்கமாக புரட்சிகர பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம் என்பது பாட்டாளி வர்க்கத்தின் பெயரால் கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதிகாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. லெனினின் கட்டுரையில் 2வது மற்றும் நெருங்கிய தொடர்புடைய மாற்றம் தோன்றியது. என்ன அப்படின்னா ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம். இதை கூறியவர் யாரு அப்படின்னா லெனின். இது 10th புக்ல இருக்கிற இது எப்ப சொல்லியிருப்பாருன்னா 1916ல சொல்லியிருப்பாரு. அதில் அவர் ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற முன்னேறிய முதலாளித்துவ நாடுகளில் கம்யூனிஸ்ட் புரட்சி தொடங்காது என்று குறிப்பிட்டார். அதுல வந்து தொடங்காது, ஏன்னா ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம். இதை சொன்னவர் லெனின் தான். ஏனெனில் அங்குள்ள தொழிலாளர்கள் புரட்சிகர வர்க்க உணர்வுக்கு பதிலாக சீர்திருத்த எண்ணம் கொண்ட தொழிற்சங்க உணர்வுகளால் நிரப்பப்பட்டிருந்தனர். அதாவது அவர்களுடைய உணர்வும் எண்ணங்களும் தொழிற்சங்க உணர்வுகளால் நிரப்பப்பட்டிருந்தன அப்படின்னாரு. இது தொழிலாளர்களை மிகவும் நேரடியாக மற்றும் மிருகத்தனமான சுரண்டலுக்கு மாறியது என்று அவர் வாதிட்டார். அதாவது தொழிலாளர்களை சுரண்டறதுக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சீன குடியரசின் குவோமிண்டாங் தலைமையிலான அரசாங்கத்திற்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிசிபி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி படைகளுக்கும் இடையே சீன உள்நாட்டு போர் நடந்தது. எப்போ நடந்ததுன்னா 1927 to 1949 வரைக்கும் நடக்கும். பாருங்க சொல்லியிருக்காங்க
ஆகஸ்ட் 1 1927 முதல் டிசம்பர் 10 1949 அன்று கம்யூனிஸ்ட் வெற்றி சீனாவின் பிரதான நிலப்பகுதிகளை முழுமையாக கட்டுப்படுத்தும் வரை ஆயுத மோதல்கள் அவ்வப்போது தொடர்ந்தன. அதாவது சீனாவில் உள்நாட்டு போர் தொடர்ந்தது 1927 டு 1949 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்தது வந்து கம்யூனிஸ்டை பற்றி, காரல் மார்க்ஸ் பின்னாடி வரக்கூடிய தலைவர்களுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பற்றி பார்த்தோம். இப்போ சீனாவில் வந்து உள்நாட்டு போர் தொடங்கல, அதை பற்றி கொஞ்சம் பார்க்குறோம். இதில் இந்த போர் பொதுவாக 2 கட்டங்களாக பிரிக்கப்படுது. ஆல்ரெடி முன்னையே நம்ம பார்த்திருக்கோம் 2 கட்டம்னு. இடைப்பட்ட காலம் ஆகஸ்ட் 1927 டு 1937 ஒன்னும், வடக்கு பயணத்தின் போது KMT மற்றும் CCPயின் முதல் ஐக்கிய முன்னணி கூட்டணி சரிந்தது. மேலும் தேசியவாதிகள் சீனாவின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்தினார்கள். தேசியவாதிகள் தான் வந்து சீனாவினுடைய பெரும் பகுதியை கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 1937 முதல் 1945 வரை 2ஆம் உலகப் போரின் இறுதியில் நேச நாடுகளின் உதவியுடன் 2ஆம் ஐக்கிய முன்னணி சீனாவின் ஜப்பானிய படையெடுப்பை எதிர்த்து போராடியதால் பகைமைகள் மேலும் நிறுத்தப்பட்டன. அதாவது 2ஆம் உலகப் போரோட இந்த போர் வந்து கலந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். சீன ஜப்பானிய படைகளும் சேர்ந்து, அதாவது 2ஆம் ஐக்கிய முன்னணி வந்து சீனாவின் ஜப்பானிய படைகளை எதிர்த்து போரிட்டதுனால பகைமைகள் பெரும்பாலும் நிறுத்தப்பட்டன. இருப்பினும் குழுக்களுக்கு இடையே ஆயுத மோதல்கள் பொதுவானதாக இருந்தன. சீனாவுக்குள் பிளவுகளை மேலும் அதிகரித்தது. அதாவது பகைமை குறைஞ்சாலும் ஆயுத மோதலும் பிளவுகளும் அதிகரித்துதான் இருந்தது. வாங் ஜிங்வே அல்லது வாங் ஜிங்வி தலைமையிலான ஜப்பான் ஆதரவு பெற்ற கைப்பாவை அரசாங்கமான வாங் ஜிங்வே ஆட்சி உருவாக்கப்பட்டது. இது ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் கீழ் வந்த சீனாவின் பகுதிகளை பெயரளவில் நிறுவப்பட்டது. அதாவது பொம்மை அரசுன்னு சொல்லுவாங்க. சீனாவில் நிறுவப்பட்ட ஜப்பானிய அரசு. இதை முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். வாங் ஜிங் வி அல்லது வே அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஜப்பானின் தோல்வி தவிர்க்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்தவுடன், அதாவது 2ஆம் உலகப் போர்ல உள்நாட்டு போர் மீண்டும் தொடங்கியது. 1945 முதல் 1949 வரையிலான 2ஆம் கட்ட போரில் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றன. இது பொதுவாக சீன கம்யூனிஸ்ட் புரட்சி என்று கூறப்படுகிறது. அதாவது சீன கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்த ஆண்டு 1945 டு 1949. கம்யூனிஸ்டுகள் சீனாவின் பிரதான நிலப்பகுதியின் கட்டுப்பாட்டை பெற்று 1949 சீன மக்கள் குடியரசை அறிவித்தனர். இது சீன குடியரசின் தலைமையை தைவான் தீவுக்கு பின்வாங்க கட்டாயப்படுத்தியது. அதாவது சீனாவில் மக்கள் குடியரசு அறிவிச்சாங்க. எப்போ? 1949. ஆனா சீன குடியரசின் தலைமையிடம் தைவானா இருந்துச்சு. 1950களில் தொடங்கி தைவான் ஜலசந்தியின் இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒரு நீடித்த அரசியல் மற்றும் இராணுவ மோதல்கள் ஏற்பட்டன. அதாவது மக்கள் குடியரசு வந்து தைவான தலைநகரமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கும் சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே வந்து என்னாச்சுன்னா போர் வந்தது. உள்நாட்டு போர். ஓகேங்களா? தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. தைவானில் உள்ள ROC மற்றும் பிரதான நிலப்பகுதியில் உள்ள PRC இரண்டும் முழு சீனாவின் சட்டப்பூர்வமான அரசாங்கம் என்று கூறி கொள்கின்றன. சரி, இந்த ROC அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிபப்ளிக் ஆஃப் சைனா. சைனா. ஓகேங்களா? ரிபப்ளிக் ஆஃப் சைனா. இது வந்து 1912 நிறுவப்பட்டது. இது வந்து தைவான தலைமையிடமா கொண்டது. அடுத்தது BRC அப்படின்னா பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா. இது வந்து பெய்ஜிங்.
பெய்ஜிங்க தலைமையிடமாக கொண்டு இது அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. எப்போ 1949ல. ஓகேங்களா. இதுதான் ஆர்ஓசி மற்றும் பிஆர்சி எங்க இரண்டுக்கும் உள்ள இதனுடைய டெஃபினிஷன். இது எங்க என்ன ஆண்டு நிறுவப்பட்டது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஷார்ட்கட்டா கொடுத்து கூட கேட்கலாம். இரண்டாவது, தைவான் ஜலசந்தி நெருக்கடிக்கு பிறகு இருவரும் 1979ல் வெளிப்படையான மோதலில் ஈடுபடுவதை மறைமுகமாக நிறுத்தினர். பாருங்க, இந்த சண்டை எப்ப இருந்து முடிவெடுச்சது? 1979ல தான் கொஞ்சம் தனிய ஆரம்பிச்சது. இருப்பினும் எந்த போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது சமாதான ஒப்பந்தமோ இறுதி வரை கையெழுத்திடல. ஆனா வாய்வழியா அவங்க பேசிக்கிட்டாங்க. கிங் வம்சத்தின் வீழ்ச்சி மற்றும் 1911ஆம் புரட்சியை தொடர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்ட சீன குடியரசின் தலைவரான சன் யாட்சென் பொறுப்பேற்றார். அதன் பிறகு சிறிது நேரங்களிலேயே யுவாங் ஷிகாய் பதவியேற்றார். சன் யாட்சென் இறந்த பிறகு அவருடைய வாரிசாக அவருடைய பணியை மேற்கொண்ட யுவாங் ஷிகாய் வருவாரு. அதாவது இந்த சன் யாட்செனுக்கு பிறகு இல்ல, இவரு வேற கட்சி, இவரு வேற கட்சி இருந்தாலும் இவருடைய எழுச்சி முடிஞ்சப்புறமும் யுவாங் ஷிகாயினுடைய எழுச்சி வந்தது. யுவான் தன்னை பேரரசராக அறிவிக்கும் குறுகிய கால முயற்சிகளில் தோல்வியடைந்தார். மேலும் 1914ல் அவரது மரணத்திற்கு பிறகு சீனா அதிகார போராட்டத்தில் ஈடுபட்டது. யாருடைய மறைவிற்கு பிறகு? யுவானுடைய மறைவுக்கு பிறகு. சன் யாட்சென் தலைமையிலான கோமின்டாங் சீனாவின் பெரும்பகுதியை ஆண்ட போர் வீரர்களுக்கு போட்டியாக குவாங்சோவில் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கி ஒரு உறுதியான மத்திய அரசு உருவாவதை தடுத்தது. அதாவது கோமின்டாங் கட்சி உருவானதுனால ஒரு புதிய அரசாங்கம் உருவாக்க அது தடுத்துருச்சு. சன் யாட்சென் தலைமையிலான கோமின்டாங் கட்சி. நாடுகளிடமிருந்து உதவி பெறுவதற்காக சன் முயற்சிகள் புறக்கணிக்கப்பட்ட பிறகு அவர் சோவியத் யூனியனை நோக்கினார். அதாவது மற்ற நாடுகளிடமிருந்து அவர் ஹெல்ப் கேட்டாரு. ஆனா யாரும் செய்யல. ஆனா கண்டிப்பா யார் ஒருத்தவங்க செஞ்சாங்க? சோவியத் யூனியன் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 1923ஆம் ஆண்டில் ஷாங்காயில் சன் யாட்சென் மற்றும் சோவியத் பிரதிநிதி அடால்ஃப் ஜோசப் அறிக்கையில் சீனாவின் ஒருங்கிணைப்புக்கு சோவியத் உதவியை உறுதியளித்தது. அதாவது சன் யாட்சென்னும் அடால்ஃப் ஜோசப்பும் ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. அதுதான் சன் ஜோசப் அறிக்கை அப்படின்னு சொல்லி. என்ன வருஷம்? 1923. இது சீனாவை ஒருங்கிணைக்கிறதுக்கு சோவியத் ரஷ்யா உதவி புரியும் அப்படின்னு சொன்னாங்க இந்த அறிக்கையில. 1923ஆம் ஆண்டில் சன் தனது லெப்டினன்ட்களில் ஒருவரான ஷியாங் கைஷேக்கை மாஸ்கோவில் பல மாத இராணுவ மற்றும் அரசியல் படிப்புகளுக்காக அனுப்பினார். அதாவது சன் யாட்செனுக்கு பிறகு அவருடைய கோமின்டாங் கட்சியை வழிநடத்திய தலைவர் ஷியாங் கை ஷேக் தான். அவருக்கு இராணுவ பயிற்சி கொடுத்து அவருக்கு பயிற்சி இருக்கணும், திறமையானவரா மாத்தணும்னு சொல்லி சன் அவருக்கு அனுப்புவார் ரஷ்யாவுக்கு. பின்னர் ஷியாங் வாம்போ இராணுவ அகாடமியில் தலைவராக இருப்பார். இதையடுத்து தலைமுறை இராணுவ தலைவர்களுக்கு பயிற்சி அளித்தார். அதாவது வாம்போ அப்படிங்கிற இடத்துல அகாடமியில தலைவராக இருப்பார். அங்க சைனா இந்த சோவியத்துல பயிற்சி பெற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு ஷியாங் கைஷேக் வாம்போல தலைவராக இருப்பாரு. அதாவது அடுத்த தலைமுறை இராணுவ தலைவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதா அவருடைய வேலையா இருந்தது. சோவியத்துக்கள் அகாடமிக்கு கற்பித்தல் பொருள், அமைப்பு மற்றும் உபகரணங்களை வழங்கினார். அதில் வெடிமருந்துகளும் அடக்கும். இதெல்லாம் ஷியாங் கைஷேக் கொடுத்தாரு. அவர்கள் வெகுஜன அணி திரண்டலுக்கான பல நுட்பங்களிலும் கல்வியை வழங்கினர். இந்த உதவியுடன் சன் ஒரு அர்ப்பணிப்புள்ள கட்சியின் இராணுவத்தை உருவாக்கினார். அதுல கோமின்டாங் கட்சியில ஒரு இராணுவத்தையும் உருவாக்குவாரு. அந்த இராணுவம் மூலம் போர் வீரர்கள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்க அவர் நம்பினார். சிசிபி உறுப்பினர்களும் அகாடமியில் இருந்தனர். மேலும் அவர்களில் பலர் பயிற்றுனராக மாறினர். இது சூயன்லாய், சேவ் என் லாய் அல்ல, சூயன் லாய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியல் பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் போது 1947ல அதாவது நேருஜி காலமும் சூயன்லாய் காலமும் சீனாவோட சூயன்லாய் காலமும் சமகாலம். இந்த காலகட்டத்தில் இவர் தலைவராக இருப்பார். இவரும் அங்கே ஒரு அரசியல் பயிற்றுவிப்பராக அந்த அகாடமியில் இருப்பார். கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில்
அதாவது இதில் சேர அனுமதிக்கப்பட்டனர். அதாவது இந்த சிசிபியில் சேர அனுமதிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் சிசிபிஐ இன்னும் சிறிதாக இருந்தது. 1922 30 உறுப்பினர்களையும் 1925 1500 உறுப்பினர்களையும் மட்டுமே கொண்டிருந்தது. அதாவது அதில் உறுப்பினர்கள் வந்து கம்மியாக இருந்தாங்க அப்படின்றாங்க. 1923 நிலவரப்படி KMTயில் 5000 உறுப்பினர்கள் இருந்தனர். இருப்பினும் 1925 சன் இறந்த பிறகு KMT இடது மற்றும் வலதுசாரி இயக்கங்களாக பிரிந்து சோவியத்துக்கள் சிசிபியை பயன்படுத்தி KMTயை உள்ளிருந்து அழிக்க முயற்சிப்பதாக KMT உறுப்பினர்கள் கவலைப்பட்டனர். அதாவது சோவியத்துக்கள், அதாவது சோவியத் நாட்டை சேர்ந்த தலைவர்கள் வந்து சிசிபி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில பயன்படுத்தி KMTயை, அதாவது கோமிண்டாங் கட்சியை அழிக்கிறாங்கன்னு யார் கவலைப்பட்டாங்கன்னா கோமிண்டாங் கட்சியுள்ள உறுப்பினர்கள். பின்னர் சிசிபி வடக்கு பயணத்திற்கு எதிரான இயக்கங்களை தொடங்கியது. ஒரு கட்சி கூட்டத்தில் அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி திருப்பியது. யாரு அப்படின்னா சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி. பின்னர் மார்ச் 1927 KMT அதன் 2வது கட்சி கூட்டத்தை நடத்தியது. அங்கு சோவியத்துக்கள் பயணத்திற்கு எதிராகவும் சியாங்கின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் தீர்மானங்களை நிறைவேற்ற உதவியது. விரைவில் KMT தெளிவாக பிளவுபட்டது. அதாவது KMT வந்து கோமிண்டாங் கட்சி வந்து பிளவு ஏற்படுது, இரண்டாக பிரியும். எப்போ 1927க்கு பின்னாடி தான். இந்த காலகட்டம் முழுவதும் சோவியத் யூனியன் CCPI-1 ஆதிக்க பணத்தையும் உளவாளிகளையும் அனுப்பியது. அவர்களின் ஆதரவு இல்லாமல் சிசிபி தோல்வி அடைந்திருக்கும். ஏன்னா அந்த சோவியத்துடைய ஆதரவு இல்லைன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் சீனாவில் 10,000 உறுப்பினர்களை கொண்ட மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை காட்டும் ஆவணங்களால் அது நிரூபிக்கப்படுகிறது. இவை அனைத்தும் சோவியத் யூனியன் ஆதரவு இல்லாமல் தோல்வி அடைந்தது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, சீனாவில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முழுக்க ஆதரவு யாரு அப்படின்னா சோவியத்து தான். ஓகேங்களா? ஆனா KMTக்கும் வந்து சோவியத் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுடைய முழு ஆதரவு வந்து யாருக்குன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் இருந்தது. இதை வந்து குறை சொன்னாங்க, கவலைப்பட்டாங்க யாரு? கோமிண்டாங் கட்சியை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? அடுத்தது உள்நாட்டு போர். அதாவது சீனாவில் 1927 உள்நாட்டு போர் நடக்கும் இல்லைங்களா? அதாவது KMT மற்றும் CCP. அதை பற்றி அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்த்த வீடியோவான காரல் மார்க்ஸுக்கு பிறகு கம்யூனிசம் எப்படி இருந்தது, சீனாவுடைய உள்நாட்டு போரில் கொஞ்சம் பார்த்தோம். ஓகேங்களா? பேசிக்கான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதை பற்றி ஒரு ரீகால் மட்டும் இப்போ நாம் பார்த்துடலாம். அதாவது காரல் மார்க்ஸ்க்கு பிறகு கம்யூனிசம் எப்படி இருந்தது அப்படின்னா, காரல் மார்க்ஸினுடைய கோட்பாடுகளை இந்த உலகத்துக்கு எளிமையாக்கி அதை வந்து பல விஷயங்களை மாற்றியவர் யாரு அப்படின்னா ஏங்கல்ஸ். அதாவது காரல் மார்க்ஸினுடைய நண்பர். ஓகேங்களா? அவர் அந்த காரல் மார்க்ஸ் வந்து அவருடைய கோட்பாடை நம்ம கம்யூனிசத்தை வந்து மார்க்சிசம் அப்படின்னு மாத்தினாரு. விஞ்ஞான சோசலிசம் அப்படிங்கிறத காரல் மார்க்ஸும் வந்து ஏங்கல்ஸும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு சோசலிச கோட்பாடு தான். ஓகேங்களா? அந்த காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ்க்கு பிறகு ஒருத்தர் வந்திருப்பாரு, பெர்ன்ஸ்டீன்ஸ் அப்படிங்கிறவரு. திருத்தல் வாதம் அப்படிங்கிறத இந்த கம்யூனிசத்துல வந்து 4 ஒரு திருத்த முறைகளை சொல்லியிருப்பாரு. அதுதான் திருத்தல் முறை. இந்த பெர்ன்ஸ்டீன் வந்து ஏங்கல்ஸ் கூட ஒரு நண்பரா ஆகியிருந்துட்டாரு. இந்த பெர்ன்ஸ்டீன் வந்து ஜெர்மனிய நாட்டுக்காரர், ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தாரு. ஓகேங்களா? இவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, முதலாளிகளால், ஓகேங்களா, அல்லது கம்யூனிஸ்டுகளால் இருந்தாலும் கூட இரண்டாவதாக அவர் தோற்றம் என வாதிட்டார். அதாவது முதலாளிகள்னா யாரு அப்படின்னா தொழிலாளர்களை இயந்திரமாக பயன்படுத்தக்கூடியவர். கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா புரட்சியில் அவர்களை பீரங்கி தீவிரமாக பயன்படுத்த தயாராக இருந்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பாவில் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் வர்க்க அரசியல் கட்சிகளும் மார்க்சின் கோட்பாட்டாலும் அதனால் கம்யூனிச அரசியல் நடைமுறையிலும் திருத்தங்கள் தேவைப்படும் வாய்ப்புகள் வழங்கின. அந்த மாதிரி வழங்குறதெல்லாம் வந்து இவர் 4 முறைகளை
பின்பற்றி இருப்பார். ஓகேங்களா? இந்த அப்போதைக்கு சூழ்நிலையில பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம் இது பேச்சாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் சர்வதிகாரமாக மாற அந்த காலகட்டத்துல வாய்ப்பு அதிகமா இருந்தது. அடுத்தது போல்சிவிசம், அதாவது லெனினுடைய புரட்சிகர கம்யூனிசம். 1917 சீனாவுல சார் வம்சத்தினுடைய ஆட்சி தூக்கி எறிக்கப்பட்டு போல்ஸ்விக் கட்சியினால் ஒரு கம்யூனிச அரசாங்கம் அமைக்கப்படும். அதன் தலைவர்கள் லெனின் அவர் இருப்பாரு. ஓகேங்களா? அவர் சோவியத்துல பல விதமான புரட்சிகர செயலெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது லெனின். இந்த லெனின் ஒரு கூற்றும் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஏகாதிபத்தியம் என்பது முதலாளித்துவத்தின் முதல் உச்சக்கட்டம் அப்படின்னு 1916 ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற முன்னேறிய முதலாளித்துவ நாடுகளில் கம்யூனிச புரட்சி தொடங்காது என்று குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா லெனின் அவர்கள். இதை கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க தொழிலாளர்கள் புரட்சிகர வர்க்க உணர்வுக்கு பதிலாக சீர்திருத்தம் எண்ணம் கொண்ட தொழிற்சங்க உணர்வுகளால் நிரப்பப்பட்டிருந்தது. தொழிற்சங்க உணர்வுகள் தான் அங்க அதிகமா இருந்தது. அப்படிங்கிறதுனாலதான் அங்க கம்யூனிச புரட்சி தொடங்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது சீனாவுல உள்நாட்டு போர் நடந்தது. ஆகஸ்ட் 1, 1927 முதல் டிசம்பர் 10, 1949 வரை நடந்தது. இந்த மோதல் 2 கட்டங்கள நடந்தது. முன்னாடியே நம்ம பார்த்தோம். எந்தெந்த கட்சிக்கும் இடையில KMT கொமிண்டாங் கட்சிக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இடையே நடைபெற்றது. அப்புறம் இந்த இதுல 2ஆம் உலகப் போர்ல கலந்தது. 1937 முதல் 1945 வரை 2ஆம் உலகப் போரின் இறுதியில் நேச நாடுகள் உதவியுடன் 2ஆம் ஐக்கிய முன்னணி சீனாவின் ஜப்பானிய படையெடுப்புக்கு எதிராக போராடியதால் பகைமைகள் பெரும்பாலும் நிறுத்தப்பட்டன. அதாவது சீனா ஜப்பானுக்கு எதிராக ஒருங்கிணைஞ்சு போராடக்கூடிய நிலைமை இருந்தனாலதான் சீனா உள்நாட்டு போர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஓகேங்களா? 1945 to 1949 2வது கட்ட போரில் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றாங்க. இதை சீன கம்யூனிஸ்ட் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். சீனாவுல 1949 மக்கள் குடியரசு அறிவித்தாங்க. ஓகேங்களா? கம்யூனிஸ்டுகள் இதற்கு சீன குடியரசின் தலைமையை தைவான் தீவுக்கு பின்வாங்க கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா? அடுத்தது தைவானில் உள்ள ROC முன்னையே நம்ம பார்த்தோம் ரிபப்ளிக் அண்ட் சைனீஸ். அப்புறம் அடுத்தது பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிறது இருந்தது. அப்படின்னு இந்த நாடுகள் இந்த கட்சிகளுக்கு இடையில தான் உள்நாட்டு போர் இருந்தது. அதுவும் ஒன்று தைவானை தலைநகரமாக கொண்டு இருந்தது, இன்னொன்று பெய்ஜிங்கை தலைநகரமாக கொண்டு இருந்தது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் டாக்டர் சன்யாட்சென் காலத்துல சோவியத் பிரதிநிதியான அடால்ஃப் சன் ஜோசப் அறிக்கையில ஒண்ணுக்கொண்ணு உதவி பண்ணிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இந்த சன்யாட்சென்னுக்கு பிறகு சியாம் கைஷேக் அவருடைய கட்சியையும் அவருடைய கொள்கைகளும் முன்வைப்பார். இதற்காக அவருக்கு ரஷ்யாவில் இராணுவ பயிற்சி அளிக்கப்படும். அப்புறம் சியாங் வாம்போ இராணுவ அகாடமியில் தலைவராக இருப்பார். வருங்கால தலைமுறைகளுக்கு இராணுவ பயிற்சிகள்லாம் அவருடைய கொடுக்கறதா அவருடைய வேலையா இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் இது மட்டும் இல்லாம அதாவது 2ஆம் உலக போர்ல ஜப்பானை எதிர்ப்பதற்காக ஒன்று கூடிய சீனாவில் 2 பகைமை கொஞ்சம் குறைஞ்சுது. ஆனா அதுக்கப்புறமும் அவர்களுடைய பகைமை நீடித்திருந்தது. அதாவது தேசியவாத சீனா மற்றும் சீன குடியரசு அப்படின்னு 2 கட்சிகள் இருந்தது. இந்த கட்சிகளுக்கு இடையே உள்நாட்டு போர் தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. 1979 வரைக்கும் இது ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம சீனாவுடைய உள்நாட்டு போர்ல ஒரு கண்டினியூவா நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம சும்மா பேசிக்கா சீனாவோட உள்நாட்டு போர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது விரிவா நாம அதுல அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? தேங்க்யூ.